ஜெய் பிரதிங்கரா உங்களோட ஜெய் காளி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வயிற்றில் வந்து எப்பேற்பட்ட மருந்து இருந்தாலும் அதை நீங்களே எளிமையாக எடுத்துக்கலாம். இதுக்கோசம் போய்ட்டு நீங்கள் காசு செலவு பண்ணிக்கின்னு உடம்பை வந்து கெடுத்துக்கின்னு இருக்க தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பௌர்ணமி வருது பார்த்திங்களா, அந்த தினத்தில் வந்து வில்வம் ஒரு 10 இலை பறிச்சிங்க. அதாவது வந்து துளுராக இருக்கிற இலை, அதாவது வந்து துளுத்து வர இலை, முத்தின இலை எடுக்கக்கூடாது, துளுத்து இலை. அதை போய்ட்டு பழமையான சிவன் கோவிலில் சிவன் மேலே போடுங்க. போட்டுட்டு அதை நேராக வீட்டுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிங்க, அலசிக்கிங்க. அலசிட்டு இந்த மாதிரி கல்வம் இருந்ததுன்னா பாருங்கள், அந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். அதாவது வந்து ஒரு 3 மணி நேரமாக அதை நல்லா அரைக்கணும். ஓகேங்களா? அதான் கூட வந்து 2 மிளகு வச்சுக்கலாம். மிளகு வச்சுட்டு நல்லா அரைக்கலாம். நல்லா அரையணும். அரைஞ்ச பிறகு நம்ம சாதாரணமாக மோர் இருக்குது பார்த்திங்களா, வீட்டில் ரெடி பண்ண மோராக இருக்கணும். பசுமாட்டு பாலில் பண்ண மோர் தான். அதாவது வந்து பாக்கெட் பாலில் பண்ணக்கூடாது. பசுமாட்டு பாலில் பண்ண மோரில் இது, அதாவது வந்து ஒரு சொம்பு மோர் இருந்ததுன்னா இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு அரைச்சிக்கங்க. நெல்லிக்காய் அளவு அரைச்சிட்டு அதை வந்து மோரில் நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில், அதாவது வந்து சாப்பிடலாம் கூடாது, இந்த மோரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். எவ்வளோ முடியுமோ, அதாவது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மிழுங்கு அந்த மாதிரி குடிச்சிக்கினே இருக்கணும். அது ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும். முடிச்சிட்ட உடனே அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தண்ணி மட்டும்தான் எடுக்கணும். வயிற்றை வந்து எம்டியாக விட்டுடணும், எதுவும் எடுக்கக்கூடாது. ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டா போதும். எப்பேற்பட்ட மருந்துகள் வயிற்றில் வந்து எது இருந்தாலும் வந்துடும். சில பேருக்கு வந்து வயிறு வலி தீரவே தீராது, மருத்துவமனைக்கு போயிட்டு தீரவே தீராத வயிறு வலி, இது எல்லா பிரச்சனையும் இந்த வில்லு வந்து சரி பண்ணோம். மிக அற்புதமான ஒரு மருந்து. இதை வந்து தேவைக்கேற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். உடலில் வந்து ஆப்ரேஷன் எதனா பண்ணியிருந்தால் அவங்க வந்து இதை தவிர்த்துக்கணும். மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இதை எடுத்துக்கணும். நம்ம வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இதை எடுக்கலாம். அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். சக்கரை நோய் உள்ளவங்க வேறு எதனா மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. உங்களோட மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. மீதி எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். 5 வயசுக்கு மேற்கொண்டு மீதி எல்லாருமே பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரதிங்கரா, ஜெய் பிரதிங்கரா, ஜெய் பிரதிங்கரா.